வணக்கம் நண்பர்களே. அன்பான உணவு ஒவ்வொரு வீடுகள்லையும் கணவனுக்கு குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய தாய்மார்கள், உணவு பரிமாறக்கூடிய தாய்மார்கள் எவ்வளவு அன்போடு சமைச்சிருப்பாங்கன்னு நம்மளால் உணர முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் அவங்களுக்கு ஒரு அன்பு பாலமாகவும் உணர்வு பாலமாகவும் இருக்குது. சரி, எந்த வீடுலலாம் உணவை அன்போடு படைக்கிறாங்களோ அங்கே உயர்வு கட்டாயம் இருக்கும். அங்கே ஐஸ்வர்யம் தன்னாலவே வந்துடும். ஏன்னா அப்படித்தான் இறைவனுடைய படைப்பே, இறைவனுடைய கிரியையே அப்படித்தான் இருக்குது. எப்படி இருக்குது? அன்பால தான் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய வழியில தான் இருக்குது. தாய்க்கு ஒரு மகன் அன்பா இருக்கக்கூடணும், அதே மாதிரி கணவனும் மனைவியும் பரிவோட வாழணும், அதே மாதிரி உறவுகளோட கூடி வாழணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அன்பு தான் சரியான ஒரு தருணமா இருக்கும். சரி, அதுல உணவு ஒரு உணர்வுபூர்வமா தயாரிக்கப்படும் போது அங்க உயர்வு நிச்சயம். எந்த வீடுலெல்லாம் அன்பாவோட கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் சமைச்சு போடுதாங்களோ அவங்க குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு காத்திருக்குது. எந்த வீடுகளில் தாய்மார்களோ இல்லை உணவு சமைக்கிறவங்களோ கடுகடுன்னு இருந்துக்கிட்டு உணவை சமைச்சாங்கன்னா அன்னைக்கு அந்த பொழுது முழுவதுமே அவங்களுக்கு வீணான மாதிரி தான் நான் சொல்லுவேன். இதில் நம்ம ஒரு பகவதின்னு ஒரு படம், நம்ம விஜய் படம் பார்த்தேன். அதில் ஒரு டயலாக் உண்டு. என் கடையில் அடுப்பில் இருக்கவன் கடுப்பில் இருந்தான்னா இடுப்பை உடைச்சிருவேன் அப்படிம்பாரு. ஸோ அதே மாதிரி அடுப்பில் வேலை பார்க்கக்கூடியவங்க என்றைக்குமே கடுப்பாகவே இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி உணவு தொழில் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன உணவகங்கள் நடத்துகிறவங்க, தாய்மார்கள்லாம் நிறைய பேர் நடத்துகிறாங்க. எவ்வளோ அன்போட பரிவோட நிறைய கிராமங்களில் இட்லி தோசை காலையில் நடத்துகிறாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட மக்களை நோக்கி ஒரு அன்பை செலுத்தி தான் உணவை கொடுக்குறாங்க, உணவு தயாரிக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பான அவங்களுக்கும் உயர்வை கொடுக்கும், அந்த சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் பலன் அளிக்கும். நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க. எவ்வளவு அன்போட உணவு தயாரிக்கிறாங்களோ அவ்வளவு அவங்களுக்கும் ஒரு உறவு ஏற்படும். இந்த உணவு தொழில் மட்டும்தான் மக்களை மிகப்பெரிய ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும். நம்ம உணவை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஒரு நல்ல மனசோட இருக்கக்கூடியவங்க உணவை பொங்கி அதை ஒரு மகனுக்கோ மகளுக்கோ இல்லை யாருக்கோ கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவன் மிகப்பெரிய மேன்மை அடைவான். அதில் ஒரு சுபிக்ஷம் இருக்குது, அதில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது. இது எவ்வளோ பேர் உணர்வாங்கன்னு எனக்கு தெரில. அதனால தான் உணவு தொழில் செய்கிறவங்க நிறைய பேரோட புண்ணியத்தை கட்டி ரொம்ப மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மாறிடுறாங்கங்கிறது ரெண்டாவது. ஆனால் முதல்ல அந்த உணவு தொழில் செய்தவங்க மிகப்பெரிய பொருள் செல்வத்தோடையும் அழியாத மங்காத வாழ்வோடையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா